ராவோட மெயின் ஈவென்ட்க்கு வரும். ராவோட மெயின் ஈவென்ட் என்ன நடந்துச்சு கேட்டீங்கன்னா, செத் ரோலின்ஸ் செமிசைனுக்கு மோட்டிவேஷன் கொடுத்துட்டு போகும்போது சிஎம் பங்கோட என்ட்ரன்ஸ் வரும். சிஎம் பங்கோட என்ட்ரன்ஸை பார்த்தோன்னே செத் ரோலின்ஸ் சட்டையெல்லாம் கழட்டிட்டு அடிக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாரு. அதுக்கப்புறம் சிஎம் பங்கும் அடிக்கிறதுக்கு ரெடியாக இருப்பார். ரெண்டு பேருமே அடிச்சிக்க ஆரம்பிப்பாங்க. ரெஃபரி வந்து இழுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சிஎம் பங்க் வர்சஸ் செமிசைன்ற மேட்ச், எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபிகேஷன் மேட்ச், வேற லெவல் மேட்ச், ஒரு ஆஃப் த பெஸ்ட் மேட்ச் ராவோட மெயின் ஈவெண்ட்ல நடந்துச்சு. உண்மையிலே ரெண்டு பேருமே ஒரு பவரான ரெஸ்லரா, ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஃபேமஸ் ரெஸ்லரா, அதனால ஃபேன் பேஸ் அதிகமாக உள்ள ரெஸ்லர் தான். சிஎம் பங்குக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க, அதனால செமிசைனும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால செமிசைன் ஜெயிப்பாரா சிஎம் பங்கு ஜெயிப்பாரான்ற கேள்விக்குரிய நிறைய பேருக்கு எழுந்திருக்கும். ஒரு கட்டத்தில் சிஎம் பங்கோட ஜிடிஎஸ் மூவர் ரோல் பின் பண்ணி வின் பண்ண பார்த்தாரு செமிசைன். செமிசைனும் விட்டு கொடுக்குறதா இல்லை. சிஎம் பங்கும் வந்து இது என்னோட ரெசல்மேனியா, நான் தான் ரெசல்மேனியாவுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிவு எடுத்துக்கிறேன். ஒரு கட்டத்தில் ஹெல்வா கிக் போடி வந்த ஃபைனலில் ஹெல்வா கிக் போட ஓடிய அந்த செமிசைனை அப்படியே தூக்கி ஜிடிஎஸ் போட்டு மேட்சை முடிச்சு வின் பண்ணி ரெசல்மேனியாவுக்கு போவேன்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, செமிசைனுக்கு வந்து கை கொடுத்து வாழ்த்து தெரிவிப்பார். உண்மையிலே நீ ஒரு தரமான ரெஸ்லர் அப்படின்ற மாதிரி ஏற்றுக்கிட்ட மாதிரி பேசுவார், கை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் செமிசைனுக்கு கை கொடுத்துட்டு அவர் போயிட்டு இருக்கும்போது, சிஎம் பங்கு போயிட்டு இருக்கும்போது பின்னாடி எதிர்பார்க்காத விதமாக கெவின் ஓவன்ஸ், அதாவது ராயல் ரம்பில் அடிபட்டு கெவின் ஓவன்ஸ் எப்போ வரமாட்டார் தான் நினைச்சோம். ஆனால் கெவின் ஓவன்ஸ் வந்து செமிசைனை தள்ளி சிஎம் பங்க வெளில தள்ளிட்டார். செமிசைனை போட்டு அடிச்சு கெவின் ஓவன்ஸ் அடிக்க ஆரம்பிச்சாரு. என்னடா இது கெவின் ஓவன்ஸ் அடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, கெவின் ஓவன்ஸோட உடம்பு முடியல, இருந்தாலும் வந்து அடிக்கணுன்றதுக்காக டபிள்யூபிள்யூ ஸ்கிரிப்ட் பண்ணிட்டாங்கன்றதுக்காக ஒர்க் பண்ண மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் தன்னோட பேல் டிரைவா அப்படியே வந்து செமிசைனு கனெக்ட் பண்ணிட்டாரு. உண்மையிலே இந்த மூமெண்ட் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. இந்த மூமெண்ட் யாருமே எதிர்பார்க்காது, சுத்தமாக இது யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. எனக்கு கெவின் ஓவன்ஸ் வாங்கின அடிக்கு ராயல் ரம்பில் ஏற்பட்ட இன்ஜுரிக்கு கிட்டத்தட்ட வந்து 2 நாளில், அதாவது அங்கே சனிக்கிழமை நடந்திருக்கும், ஞாயிற்றுக்கிழமை அங்கே திங்கக்கிழமை ரா நடக்குது, 2 நாளில் அவர் வந்திருக்காரு. இது வேற லெவல் மூமெண்ட். அவரால் நிற்க கூட முடியல, பெயில் டிரைவ் போட்டுட்டு அந்த அளவுக்கு பிடிச்சிக்கிட்டு அப்படியே போய் ரோப்பில் கார்னரில் போய் சாஞ்சிருவார். இந்த மூமெண்ட் தான் ராவோட மெயின் ஈவெண்ட்ல இருந்துச்சு. இதை பற்றி உங்களோட கருத்து கீழே கமெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் watching.